என்ன மக்களை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறாங்கட்டா, வாஸ்கோ ட காமா படத்துக்கு வந்து போயிட்டு வந்தேன். அந்த படம் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதையும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் ஸ்கோப் போட்டு பார்த்துட்ருக்கேன். அண்டு வாஸ்கோ ட காமா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆர்ஜி கிருஷ்ணன். இந்த படத்தில் வந்து முக்கியமான சார்காஸ்டிக் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நக்குல், கே.எஸ். ரவிக்குமார், ஆனந்தராஜன், ரெடின் கிங்ஸ்லி, முனிஷ்காந்த், வஷின் கிருஷ்ணன், அர்த்தா, பின்னு மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. வாஸ்கோ ட காமா படத்தை வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அருண் என்வி அவர்கள். ஸோ வாஸ்கோ ட காமா இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டது தான் நல்லது, நல்லது தான் கெட்டது. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நல்லது பண்ணுற ஒரு ஹீரோ, அவர் நல்லதெல்லாம் இருந்தால் அந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஐ மீன் அந்த அந்த இதுவில் வந்து வாழ முடியாது. நீ இப்போ ஜெயிலுக்கு போன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு ஆள்மாறாட்டம் கிடையாது. அதில் வந்து அவர் எப்படி வெளியே வராரு, இந்த மாதிரியான தான் கதை வந்து நகருது. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம அப்படி ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷம் உட்காந்து முடிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா, ஏன்டா படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு புது கண்டென்ட் வந்து அதாவது ஒரு புது கண்டென்ட் விதமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அந்த உலகத்தில் வந்து காமெடி அள்ளி அப்படி குவிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து அந்த உலகத்தை வந்து க்ரியேட் பண்ணி ஃபேண்டசி கதையாக வந்து எடுக்க முயற்சிக்கின்றார். பட் அவருடைய முயற்சி எல்லாமே வீணாக தான் போச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் அப்படி அத்தி புத்த மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு நமக்கு வந்து வந்துட்டு போகும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா படத்தை அப்படியே நமக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம நிறைய ஃப்ளாஷ்பேக் பார்த்துருக்கோம். நிறைய ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம இது பண்ணுறோம். பட் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்ததே இல்லாத ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அல்டிமேட் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படி தான் போச்சு. பார்த்தவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் புரியும், ஏன் இப்படி கதறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஸோ படம் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு மாட்டுருவார். அப்படி ஜெயிலுக்கு போயிட்டு மாட்டின ஹீரோ வந்து என்ன ஆகுறாரு, அவர் என்ன மாதிரியான அங்கே வந்து இது பண்ணுறாரு. ஸோ ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயும் ஒரு படாத ஒரு பாடு இருக்குது. நம்மளுமே தேட்டருக்குள்ளே போயிட்டு எப்போ வெளியே வருவோம்னு சொல்லிட்டு ஒரு படாத பாடுபட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த படத்தில் வந்து மையமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்ம சுற்றி வந்து கெட்டதெல்லாம் அதிகமாகிடுச்சு. இந்த கெட்டது அதிகமானதுனால வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி எல்லாருமே தப்பு தான் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து வாழப்படுது, தப்பான உலகத்தில் வந்து வாழ பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்த உலகம் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒன்றுனா, இங்கே நம்ம நிறைய பேர் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக செஞ்சுட்டு ரொம்ப அற்புதமான மனிதர்கள் வந்து நம்ம முன்னாடி நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மனிதர்கள்லாம் பற்றி தெரியும் போது நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் நம்மளுடைய வாழ்க்கை மேலே நமக்கு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வரும். அப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி கதைன்னு வச்சுக்கலாம், இல்லை வேறு உலகத்தில் நடந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரியான கதைகள் வந்து நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்ற அளவு தான் எனக்கு இருக்குது. ஏன்னா மனிதர்கள் மேலே சக மனிதன் மேலே சக மனிதன் வந்து அந்த நம்பிக்கையை இழந்துட்டா இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இப்படியெல்லாம் எல்லாருமே மாறினா என்ன நடக்கும் அப்படின்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தான் எனக்கு அது ஒரு ஒஸ்ட்டான இதுவில் போய் நக்குல் சூஸ் பண்ணிட்டாரோ, இல்லை இந்த ஃபேண்டசி உலகத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்ல வரதுக்காக டேரக்டர் இதெல்லாம் பண்ணி மொத்தமாக சொதப்பிச்சோ ரெண்டுமே தெரில. பட் இருந்தாலும் பார்த்து எதுவும் சரி செஞ்சுருக்கலாம், எழுதி இன்னும் கொஞ்சம் சரி செஞ்சுருக்கலாம், இன்னும் வேறு மாதிரியாவது மாற்றிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்குது. பட் அங்கே இருக்கக்கூடிய கதைகள்லாம் வரும்போது நமக்குள்ளேயே ஒரு இது பண்ணுது. அவ்வளோ ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போதும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்து ஓகே கண்டிப்பாக நடக்கும், அதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருது. அது ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து ஒரு டேட் வச்சு போ அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லி முடிச்சிடுது. ஸோ இதுதான் வந்து படத்தை பற்றியான வார்த்தைகள். நான் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு எனக்குள்ள அதாவது அந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் நான் அத்தனை வாட்டி யோசிச்சும் வந்து எனக்கு பல இடங்கள் வந்து முரண்பாடுகள் இருக்குது. பல விஷயங்கள் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. பட் அதையெல்லாம் நம்ம பேசி உட்காந்துட்டு இது பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு எதை சொல்ல எதை விட அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இதுதான் படம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து பல விதமாக எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு, என்ன இப்படிலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் ஒன்றே ஒன்று தான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், எல்லா மனிதர்களுமே வந்து கெட்டவர்களாம் இல்லை. நம்மளை சுற்றி
நிறைய கெட்டதுகள் நடந்தாலும் இங்கே நிறைய நல்ல மனிதர்கள் நம்ம நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிற அற்புதமான மனிதர்கள், அற்புதமான விஷயங்கள் பல நல்ல மனிதர்களால் தான் நடக்குது. அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த உலகம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கெட்டதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை முதல்ல வந்து நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாஸ்கோ ட காமா நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து புலிகேசி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.